நேர்முக எதிரியோ மறைமுக எதிரியோ எங்க கடகராசிக்காரவங்க இந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து வெளியில வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதாவதுங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க கடகராசிக்காரவங்க எதிரி விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மனசுக்கு காரக கிரகம், உணர்ச்சி வசத்திற்கு காரக கிரகம். இதை ராகு கேதுக்கள் போட்டு மறைக்கும் பொழுது அந்த ஒளித்தன்மை பாதிக்கப்பட்டு போயிடுது. அங்கேதான் கிரகணம் ஆரம்பிக்குது. இவங்களுடைய உணர்ச்சி போராட்டத்திற்கு மதிப்பு கிடைக்காம போயிடுது. சொல்லுவாங்கல்ல, நண்டு நேரா போகாதியா ஆனால் பிடிச்சா விடாது அப்படிம்பாங்க. கடகராசிக்காரர்கள் எதிரியை அடையாளம் காண்பது மிக மிக கடினம். இவங்க என்னைக்கு உணர்ச்சி வசத்தால் முடிவெடுக்கிறாங்களோ, என்னைக்கு பாசங்கிற ஒரு விஷயம் இவங்க கண்ணை மறைச்சிருக்குதோ, அன்னைக்கு எதிரி போடுற வேஷம் கடகராசிக்காரர்கள் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு அதிலிருந்து தப்பிக்கணும்னா உணர்ச்சி வசத்தை பூரா கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கடகராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். அதை கட்டுப்படணும்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு அம்பிகைக்கு பாலாபிஷேகம் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, கடகராசிக்காரர்கள் 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இல்லையா? அப்போ இந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் அடிப்படையில் எதிரிகளை வெல்லும் சூட்சம அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம நட்சத்திர சீரியஸில் தெளிவாக கொடுப்போம். அதை கடகராசிக்காரர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு நேரடி எதிரியாக இருந்தாலும் சரி, மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்கள் அவர்களை வெல்வதற்கு உணர்ச்சி வசத்திலிருந்து, உணர்ச்சி வச போராட்டத்திலிருந்து வெளியில் வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் அவங்க சீக்கிரமாக ஜெயிச்சிருவாங்க. அடையாளம் காணாமல் இருந்தால் கடைசி வரை உணர்ச்சி போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க.